பஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சென்லி. சென்லி ஸ்டிச் எப்படி இருக்குங்கிறதுக்காக சாம்பிள் தான் நான் இங்க வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டர்க்கி டவல் எஃபெக்ட்ல சென்லி இருக்கும். இதுல வந்து 2, 3 டிசைன்ஸ் நீங்க எப்படி போடுறீங்களோ அத பொறுத்து ஸ்டிச்சஸ் அதனோட த்ரெட்டோட டென்சிட்டி பொறுத்து இமேஜஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம டிசைன் பண்ணுவோம். இந்த மாரி இருக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டைப்ல. இதெல்லாம் வந்து சென்லி யூஸ் பண்ணி போட்டிருக்கிறது. இங்க இருக்கிறது டட்டாமி ஸ்டிட்ச். இந்த எட்ஜ்ல இருக்கிறது சாட்டின் ஸ்டிட்ச். ஒரு இமேஜ்க்குள்ள, ஒரு அப்ளிக்ல அல்லது நம்மளுக்கு என்ன மாரி டிசைன்ஸ் வேணுமோ, அது எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து சென்லி நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த சென்லில பார்த்தீங்கன்னா, 3 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கு. பெர்பெண்டிகுலர், ஐலேண்ட் காயில், ஸ்ட்ரெய்ட் 3மே யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அது இல்லாம ரன் யூஸ் பண்ணுவோம். மேனுவலா அத வந்து ரன் நம்ம வரைவோம். இதெல்லாம் எப்படின்னா, டூல்ல அப்படியே அப்ளை பண்ற மாரி இருக்கும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறது இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டிட்ச் பெர்பெண்டிகுலர், ஒரு ஸ்டிட்ச் சாரி ஸ்ட்ரெய்ட் ஸ்டிட்ச் இருக்கும். இது எப்படின்னு பாருங்க. பின்னாடி இந்த ஸ்டிட்ச் என்ன டைப் இருக்குங்கிறது எப்பவுமே ஃபேப்ரிக் மேல பார்த்தா தெரியாது. மித்த ஸ்டிச்சஸ் எல்லாம் சும்மா நார்மலாவே இது டட்டாமின்னு தெரிஞ்சுக்குவோம், இது சாட்டின்னு தெரிஞ்சுக்குவோம். ஆனா வந்து சென்லி பொறுத்தவரைக்கும் பின்னாடி இமேஜ்ல நீங்க டிசைன் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் தெரியும். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர் இருக்கிறது ஸ்ட்ரெய்ட் ஸ்டிச்ல இருக்கு. இந்த ப்ளூ கலர்ல இந்த டார்க் ப்ளூ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பெர்பெண்டிகுலர் ஸ்டிச்ல இருக்கும். அந்த எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இமேஜ் டிசைன் பண்றப்ப காட்டுறேன். இந்த ஸ்டிச்சோட டைப். நம்ம எப்படின்னா, அந்த ஃபேப்ரிக்கோட பின்னாடி திருப்பி பார்க்குறப்ப தான் என்ன ஸ்டிச் டைப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது இங்க காட்டும். இதுல தெரியும் பாருங்க. இது வந்து பெர்பெண்டிகுலர் ஸ்டிச். இங்க இருக்கிறது பெர்பெண்டிகுலர் ஸ்டிச். இது எல்லாமே நான் ஃபேப்ரிக்கு பின்னாடி தான் காட்டுறேன். இது வந்து ஸ்ட்ரெய்ட் ஸ்டிச். ஒரே ஒரு ஆங்கிள்ல ஒரு சைட்லயே வந்து ஸ்டிச் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து ரன் மாதிரி இருக்கா பிளாக் கலர்ல அவுட்லைன் மாரி 2 அவுட்லைன் குடுத்துருக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, ரன்னு தான் போட்டிருக்காங்க. எப்படி 3 ரன்னு போட்டிருக்காங்க. இங்க ரன் வந்து கர்ல் டைப்ல வந்து போட்டிருக்காங்க. ஆனா அதே இமேஜ்ல நம்ம திருப்பி பார்க்குறப்போ என்ன ஆகும்னா, இந்த ரன்ன வந்து செயினா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, செயின் ஸ்டிச் மாரி இருக்கும் உங்களுக்கு. பாருங்க. இதுல தெரியுதுன்னு நெனைக்கிறேன். வீடியோல ஓரளவுக்கு தான் தெரியும்னு நெனைக்கிறேன். அதாவது அ சிம்பிளான ஆரி ஆரி டிசைன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஆரி நீடில் வச்சு செயின் ஸ்டிச் போட்டா எப்படி இருக்குமோ, அதே தான் நம்ம எம்ப்ராய்டரி மெஷின்ல ரன் போடுறப்ப அவங்க அத வந்து செயினா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த செயின் தான் வந்து உங்களுக்கு வெளிய இந்த மாரி காட்டுது. அதே தான் உள்ளேயும் நம்ம ரன் மட்டும் தான் குடுத்துருக்கோம். அது செயின் ஸ்டிச்சா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஃபேப்ரிக்ல நம்ம டிசைன் பண்றது எப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்து எப்படின்னா, சிஸ்டம்ல நம்ம டிசைன் பண்றப்போ, அந்த ஸ்டிச் டைப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அந்த ஸ்டிச் டைப்போட நான் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து வச்சிருக்கிற இமேஜ் சென்லில ஆல்ரெடி போட்ட ஒரு இமேஜ் ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, அப்ளிக் மேல சென்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து என்னன்னா, ஒரு பேட்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த மாரி தனியா டிசைன் பண்ணி, இது எந்த ஃபேப்ரிக் மேல வேணா நீங்க வச்சு தச்சுக்கலாம். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, இதுல 3 கலர் 4 கலர் இருக்கு. ப்ரவுனு, 2 ஒயிட், 1 கிரீன், 1 பிளாக். இது மட்டும் தான் இதுல ஸ்டிச் இருக்கு. மீதி இருக்கிறதெல்லாம் எப்படின்னா, அப்ளிக்ன்னு சொன்னேன். இந்த அப்ளிக் என்னன்னா ராயேஜ் அப்ளிக். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிய ஒரு அவுட்லைன் போட்டிருப்போம். அதுக்கு அடுத்து அந்த அப்ளிக் புடிச்சுக்கிறதுக்காக இன்னொரு அவுட்லைன் போட்டிருப்போம். அப்ளிக் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதுல தெரியும். நீங்க அந்த வீடியோல போய் பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வெளிய ஒரு அவுட்லைன் போட்டுட்டேன். எதுக்கு? ராயேஜ் அப்ளிக். இந்த அப்ளிக்க மார்க் பண்றதுக்காக, ஒரு ஃபேப்ரிக்ல கட் பண்றதுக்கு ஒட்டுறதுக்காக வச்சிருக்கேன். இப்ப அவுட்லைன் போட்டாச்சு. அப்ளிக் ஒட்டுனதுக்கு அப்புறம் கீழ இருக்கிற ஃபேப்ரிக்கும், மேல இருக்கிற அப்ளிக்கும் இப்ப கனெக்ட் ஆயிக்கணும், புடிச்சுக்கணுங்கிறதுக்காக 2வது அப்ளிக் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து கலர் நம்ம வேற கலர் தான் குடுக்கணும். ஃபர்ஸ்ட் அப்ளிக் ஒரு கலரு, 2வது அப்ளிக். அப்பதான் வந்து அந்த ஆப்ஷன் சேஞ்ச் ஆகறதுக்கான ஒரு டைம் குடுக்குறோம் நம்ம. கிரீன் ஓடி முடிச்சு ஸ்டாப் ஆயி ஃப்ரேம் வெளிய வரும். அப்ளிக் ஒட்டிட்டு திரும்ப ஃப்ரேம் உள்ள போனதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் ஸ்டிட்ச் ஓடும். அப்ப என்ன ஆகும்னா, கீழ இருக்கிற ஃபேப்ரிக்கும், அப்ளிக்கும் பிரியாம புடிச்சுக்கும். இந்த ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா, சென்லி. இப்ப சென்லி நான் என்ன சொன்னேன்? 3 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் சொன்னேன். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, 4 டைப் ஸ்டிச்சஸ் காட்டும். காயில், ஸ்ட்ரெய்ட், பெர்பெண்டிகுலர், ஐலேண்ட் காயில். இப்போ நம்ம டூல் எடுத்து டிசைன் பண்றப்ப என்ன ஸ்டிச் இதுல அப்ளை ஆகுதோ, அத மட்டும் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண முடியும். இப்ப பாருங்க, இப்ப சென்ல எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு வந்து 2 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ரன்னு, அதுக்கப்புறம் ஃபில். ரன்னு நார்மலா ரன் டூல்ல போடுவோம். ஃபில் எதுல போடுவோம்? காம்ப்ளெக்ஸ்ல போடணும் இதுக்கு. இன்புட் ஏல கிடையாது. காம்ப்ளெக்ஸ்ல மட்டும் தான் இந்த ஸ்டிச் அப்ளை ஆகும். எது பெர்பெண்டிகுலர், ஐலேண்ட் காயில் இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ்ல மட்டும் தான் அப்ளை ஆகும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, சென்லிக்கு மொத்தம் 6 கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சென்லியோட த்ரெட்லாம் எப்படி வைப்பாங்கன்னா, நம்ம நார்மலா எம்ப்ராய்டரி மிஷின்ல மேல வச்சு தைக்கிற மாதிரி இருக்காது. ஃப்ரேமுக்கு அதாவது கீழ இருக்கிற டேபிளுக்கு கீழ தான் வந்து வச்சிருப்பாங்க. அந்த த்ரெட் வந்து ஃபிலமெண்ட், காட்டன் அந்த மாரி நெறைய டைப்ஸ் இருக்கு. அத யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த த்ரெட்ட யூஸ் பண்ணி தான் இந்த சென்லியோட எஃபெக்ட்ட குடுக்க முடியும். இப்ப அதுல அந்த சென்லி நீடில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா,
அந்த குரோசா ஊசின்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த செப்பல் தைக்கிற ஊசி பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். செப்பல் தைக்கிறது பார்த்திருந்தீங்கன்னா, மேல வந்து அந்த நீடில் உள்ள போயி ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். கீழ இருக்கிற த்ரெட் அந்த கொக்கியில மாட்டி அது வழியா வெளிய எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்க இருக்கிற அந்த சென்லியோட நீடிலும் அப்படிதான் இருக்கும். அப்போ கீழ தான் த்ரெட் இருக்கும். ஃபேப்ரிக் ஓட்ட போட்டு கீழ போய் அந்த த்ரெட்ட வெளிய எடுத்துட்டு வந்து தான் இங்க வந்து ஸ்டிட்ச் பண்ணும். இதையே வந்து 2 டைப்பா ரன் யூஸ் பண்றப்போ அது செயின் ஸ்டிச்சா போடுவாங்க. உள்ள இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ யூஸ் பண்றப்ப அத வந்து சென்லி ஸ்டிச்சா போடுவாங்க. அப்ப நீங்க இப்ப நான் ஒரு இமேஜ்ல ஒரு ஃபோட்டோல காமிச்சேன் இல்லையா? பிளாக் கலர்ல ரன் போட்டிருப்பாங்க. ஆனா மேல காட்டுறப்ப செயின் ஸ்டிச் மாரி இருக்குன்னு சொன்னேன். அந்த செயின் ஸ்டிச் எப்படின்னா, ஆரி ஒர்க்ல செயின் ஸ்டிச் போடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம இங்க குடுக்குற ரன்லயும் இருக்கும். நீங்க இங்க ரன் தான் போட்டிருப்பீங்க. மெஷின்ல போய் அவங்க புரோகிராம் குடுப்பாங்க. எந்த இடத்துல ரன் வருதோ அந்த இடத்துல செயின் ஸ்டிச் ஆகும். உள்ள வர அந்த சென்லி ஸ்டிச்ச வந்து மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லது லூப்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி டைப்ப குடுத்து இந்த சென்லி எஃபெக்ட்ட குடுப்பாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ண போறோம்? இதுக்கு ஒரு அவுட்லைன் போட போறோம். இதுல எத்தன கலர் இருக்குன்னு சொன்னேன்? 4 கலரு. ஆனா 5 ஸ்டெப்பு. அதாவது 2 ஒயிட், கிரீன், பிளாக் அண்ட் ப்ரவுன். இப்ப நான் வந்து 1 போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்ப நான் ஒயிட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு வந்து அவுட்லைன் போடுறோம் நம்ம. ஒயிட்க்கு போடுறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 2 தான் போட போறோம் இதுக்கு. அதுல வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இமேஜ்ல கிளியரா இல்லைனாலும், நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணி, இமேஜ் இப்படிதான் வரும்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போடணும். ரொம்ப அ தள்ளி போடக்கூடாது. ரொம்ப எட்ஜ்லயும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் உள்ள வர மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ண மாரி போடணும். இப்ப நான் இதுக்கு வந்து ஒயிட் குடுத்துட்டேன். சாரி ரன்னு குடுத்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கலர் நம்ம குடுத்துக்கலாம். நான் வந்து இந்த கலர் குடுத்துருக்கேன். இந்த கலர சூஸ் பண்ணிட்டு, நான் இப்போ இன்சர்ட்ல போயிட்டு ஆஃப்செட் ஆப்ஜெக்ட் சூஸ் பண்றேன். உள்ள அந்த வெளியில இருக்கிற ரன்னுக்கும், உள்ள இருக்கிற சென்லிக்கும் இடையில கேப் 0.025ல இருந்து 1 வரைக்கும் கேப் வைக்கலாம். ரொம்ப கேப் வேணும்னு அவங்க கேட்கறாங்க. அதாவது உங்க டிசைன் பண்ண குடுக்குறவங்க எப்படி கேட்கறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்ப வந்து 1 குடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இந்த ரன்னுக்கு அப்புறம் மேல வர உள்ள வர ஒயிட் சென்லி வந்து ஒண்ணே ஒண்ணு தான் டூப்ளிகேட். அதனால நான் 1 போதும்னு குடுத்துட்டேன். இங்க ஆப்ஜெக்ட் டைப்ல பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்டிட்ச் வேணும்னு கேக்குது. நம்மளுக்கு உள்ள என்ன குடுக்குறோம்? ஃபில்லுன்னு நான் சொன்னேன். அது என்ன? காம்ப்ளெக்ஸ்ல. காம்ப்ளெக்ஸ்னா இங்க டட்டாமி ஸ்டிட்ச் தான் வரும். பார்த்தீங்கன்னா, டட்டாமி காம்ப்ளெக்ஸ் ஃபில்லுன்னு குடுத்துருக்கும். நான் இத செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்துட்டேன். இப்ப என்ன ஆயிருக்கும்? 1 கேப் குடுத்துருக்கும். அதனால இந்த 2க்கும் கேப் வந்து இவ்ளோ இருக்கு. நீங்க கம்மியா வேணும்னாலும் கம்மியா குடுத்துக்கலாம். நான் இத செலக்ட் பண்ணிட்டு, இப்போ இங்க அ வேற கலர் குடுக்கணும் நம்ம. அதாவது ஒரு ரன்னு, ஒரு ஃபில் குடுக்க போறோம். அவங்க மெஷின்ல புரோகிராம் குடுக்கணும். ரன்னு வரப்ப செயினாவும், ஃபில் வரப்போ சென்லியாவும் குடுப்பாங்க. அதுக்காக நம்ம அந்த டிஃபரன்ஷியேட் காட்டுறதுக்காக இங்க வந்து 2 கலர் குடுத்துருக்கோம். அதே போல ஒவ்வொரு தடவையும் நீங்க எவ்ளோ சென்லி நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ, அப்ப கண்டிப்பா ஒரு ரன்னு குடுத்துருப்பீங்க. அதுக்கு ஒரு கலர், ஃபில் குடுப்போம். அதுக்கு ஒரு கலர் குடுப்போம். ஓகேவா? இப்ப நான் இத செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஸ்டிட்ச் வேணும்? பெர்பெண்டிகுலரா? நான் பெர்பெண்டிகுலர் ஸ்டிட்ச் சூஸ் பண்ணிட்டேன். நான் இமேஜ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்க. பெர்பெண்டிகுலர் ஸ்டிட்ச் யூஸ் பண்ணிட்டேன். இப்ப இந்த பெர்பெண்டிகுலரோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டிட்ச் லென்த் அதாவது நீடில் லென்த் வந்து எவ்வளோ வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சின்னது பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது குறைக்க ஸ்டிச்சஸ் ஜாஸ்தியாவும், நெருக்கமாவும் இருக்கும். ஆனா வந்து ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா, மினிமம் 1 தான். 1க்கு கீழ நீங்க வந்து போக்கூடாது. அப்படி போனீங்கன்னா நெறைய ஓட்டை விழுகும். அந்த நீடில் எப்படி இருக்குன்னு சொன்னேன். கொக்கி மாதிரி இருக்கும். அப்ப அது வந்து ஃபேப்ரிக் நெறைய ஓட்ட போட்டு நீங்க ஸ்பேசிங் குறைக்க. அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு ஃபேப்ரிக் இன்னும் லூஸ் ஆகும். தளர்ந்து போன மாரி ஆயிரும். ஸ்டிட்ச் வந்து ஸ்டிஃப்னஸா காட்டாது. அதனால மினிமம் வந்து 1 வரைக்கும் குடுக்கலாம். இந்த ஆங்கிள் வந்து நமக்கு தேவைப்படுறதுக்கு நீங்க மாத்திக்கலாம். ஆங்கிள் எப்படி வேணுமோ நீங்க அதுக்கு தகுந்த மாரி மாத்திக்கலாம். இப்ப இங்க இதுல வந்து பின்னாடி வந்து குறுக்க வந்து ஸ்டிச்சஸ் வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டிச்சஸ் வந்து இந்த சென்லில வந்து வரக்கூடாது. எப்படின்னா டிஸ்டர்ப் ஆகும். எல்லாம் ஒரே ஒரு அலைன்மென்ட்டோட ஸ்டிட்ச் போறப்போ, குறுக்க வந்து இன்னொரு இதுவும் சென்லியா தான் ஓடும். பின்னாடி வர ஸ்டிச்சும். இத வந்து நம்ம ஆஃப் பண்றதுக்கு இங்க ட்ரப்பன்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த 2006 சாஃப்ட்வேர்ல ட்ரப்பன்டோ அப்ளை ஆகாது சென்லிக்கு. இதுக்கு அடுத்த வெர்ஷன் அதாவது 4.2, 4.5 எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல யூஸ் பண்றப்போ இந்த ஆப்ஷன் அப்ளை ஆகும். சென்லிக்கு ட்ரப்பன்டோ அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? சென்லிக்கு மட்டும் கிடையாது. இந்த ட்ரப்பன்டோ எங்க அப்ளை பண்ணணுமோ நீங்க அத அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா சென்லில வந்து தனியா தெரியுங்கிறதுக்காக நம்ம இதுல வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணுவோம். சரியா? இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ணோம்? ரன் ஒரு கலர், உள்ள வர சென்லிக்கு வந்து ஒரு கலர் குடுத்துட்டோம். இது வந்து பெர்பெண்டிகுலர் ஸ்டிச்சோட ப்ராப்பர்ட்டி. அடுத்து பார்க்குறது என்ன அப்டின்னா, ஐலேண்ட் காயில். இந்த ஐலேண்ட் காயில் பாருங்க, நீங்களே வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து அவுட்லைன் ஆன் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, நான் போட்டிருக்கிற அவுட்லைன் இந்த பிளாக் கலர்ல இருக்கு. தெரியுதா? இந்த பிளாக் கலர்ல இருக்கு. இப்ப ஐலேண்ட் காயில் எப்படி ஃபில் ஆயிருக்கு நமக்கு? மொத்தமா ஃபில் ஆகாம இந்த கேப் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. இப்ப நான் இத செலக்ட் பண்ணிட்டு, இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன் பாருங்க. அதுக்குள்ள ஃபில் ஆகுதா? நான் ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் பண்றேன். ரொம்பவே குறைச்சிருக்கேன் ஸ்பேசிங்க. அதே போல வித்தையும் நான் குறைக்கிறேன். ஸ்டிட்ச் வித்து, ஹைட் குறைக்கிறேன்.
ஹைட் குறைக்கிறப்போ ஓரளவுக்கு ஃபில் ஆகுதா? ஓவர்லாப் குறைக்கிற எல்லாமே ஃபில் பண்றோம். ஆனா என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு இன்னமும் அந்த கேப் இதுல இருக்கு. ஐலேண்ட் காயில் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியாக்குள்ள ஃபில் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபேஸ் மட்டும் இருக்குது, அல்லது ஒரு ரவுண்ட் ஷேப் போடுற ஏதோ ஒரு ஷேப் ஸ்டார் மாதிரி ஒரு பெரிய அவுட்லைன் மாரி போடுறீங்கன்னா, அந்த அவுட்லைனுக்கு மொத்தமா ஸ்டிச் வந்து நெறைய நெருக்கமா வேணும்னா, நீங்க வந்து ஐலேண்ட் காயில் யூஸ் பண்ணலாம். இந்த மாரி குட்டி, குட்டி ஏரியாஸ், லெட்டர்ஸ் வரது, அல்லது லெட்டர்ல டைரக்ட்டா டிசைன் பண்ற மாரி இருக்கு. நம்பர்ஸ் அந்த மாரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து ஐலேண்ட் காயில் யூஸ் பண்ணாம பெர்பெண்டிகுலரா ஜாஸ்தி யூஸ் பண்ணிடுங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? ஏன் காரணம் இதுதான். நம்மளுக்கு இந்த இடம்ல இந்த ஸ்பேஸ் வந்து ஃபில் ஆயிருக்காது. அப்போ உங்களுக்கு ஷேப் வந்து ஃபினிஷா கரெக்ட்டா தெரியாது இல்லையா நமக்கு? அதனால ஐலேண்ட் கைல் யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து இருக்கிறது வந்து ஸ்ட்ரெய்ட் யூஸ் பண்ண மாட்டோம்னா, இந்த மாரி இமேஜ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். பெரிய, பெரிய ஏரியாஸ்ல வர இடத்துல ஐலேண்ட் கைல் தாராளமே குடுக்கலாம் நீங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரெய்ட் ஸ்டிச் குடுக்குறேன் நானு. ஸ்ட்ரெய்ட் ஆன் பண்ணிட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஸ்ட்ரெய்ட்டோட ப்ராப்பர்ட்டி ஸ்டிச் லென்த்னா இந்த நீடில் பாயிண்ட் கொஞ்சம் குறைக்க நெருக்கமா வர மாரி இருக்கிறதுக்கு ஸ்டிச் லென்த் குறைக்கிறோம். ஸ்பேசிங்கும் குறைக்கிறோம். இப்ப ஸ்பேசிங் நம்ம குறைக்க, குறைக்க என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வரும். அந்த அந்த ஸ்ட்ரெய்ட்ல போட்ட இமேஜ் எப்படி இருக்கும்னா, நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா இப்போ, இதுதான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஸ்டிச்ல போட்ட ஆ டிசைன். இப்ப இது பார்த்தீங்கன்னா, ஒரு அலைன்மென்ட் தெரியுதா? இப்படி போயிருக்கும் ஸ்டிச். இவங்க வந்து ஆங்கிள் இந்த மாரி மாத்தி வச்சிருக்காங்க. ஸ்பேசிங் கொஞ்சம் குறைச்சு வச்சிருக்காங்க. இங்க கேப் இருக்கிறதுனால, நம்மளுக்கு இங்க கேப் வருங்கிற அவசியமே கிடையாது இந்த இமேஜ்ல. ஓகேவா? பின்னாடி பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும். அந்த லைன் பார்த்தீங்கன்னா, லைன் வந்து ஒரே ஆங்கிள்ல இப்படி வந்திருக்கும் ஸ்டிச். பின்னாடி மேல ஸ்டிச்சும் இப்படிதான் இருக்கும் நமக்கு. ஆங்கிள் எப்படி குடுக்குறோமோ அதே தான். ஆனா இந்த கேப் இருக்கிறதுனால கேப் வருங்கிறது கிடையாது. இதுல வராது கேப். ஏன்னா நம்ம 1 வரைக்கும் குடுக்குறோம் இல்லையா ஸ்பேசிங்கு. நான் 80 குடுத்துட்டேன் சாரி. இதுல வந்து 1 தான். அதுக்கு கீழ வந்து போக்கூடாது. ஆங்கிள் வேணும்னா நீங்க ஆங்கிள் மாத்திக்கலாம். எங்க போய் மாத்துவோம் நம்ம? ரீஷேப் குடுத்து ரீஷேப் ஆங்கிள் தான் மாத்துவோம். இங்க இருக்க ஆங்கிள். இதுல நீங்க உங்களுக்கு எந்த மாரி வேணுமோ அதுக்கு மாரி மாத்திக்கலாம். ஓகேவா? இது வந்து எதுல குடுக்குறோம் நம்ம? ஸ்ட்ரெய்ட்ல குடுக்குறோம். இப்ப நான் இதுல காயில் இருக்கா? காயில் வந்து இதுல அப்ளை ஆகல பாருங்க. நம்ம வந்து இது செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெய்ட் அப்ளை ஆகும், பெர்பெண்டிகுலர் அப்ளை ஆகும், ஐலேண்ட் காயில் அப்ளை ஆகும். ஆனா இதுல வர காயில் அப்ளை ஆகாது. இந்த காயில் போடணும்னா நீங்க வேற டூல் யூஸ் பண்ணி டைரக்ட்டா காயில் போட்டுக்கலாம். அதை வந்து அவங்க சென்லயே அப்ளை பண்ணிக்குவாங்க. இங்க நம்ம சென்லி டூலுக்கு யூஸ் பண்றது காம்ப்ளெக்ஸ் தான். காம்ப்ளெக்ஸ்க்குள்ள என்ன ஸ்டிச்சஸ் வருதோ அதத்தான் வந்து நம்ம இதுல அப்ளை பண்ண முடியும். இப்ப இந்த இது பார்த்தீங்கன்னா, இது காம்ப்ளெக்ஸோட சென்லியோட ப்ராப்பர்ட்டில இருக்கிற டூல்ஸ். ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த ஸ்டிச் ப்ராப்பர்ட்டீஸ். இது வந்து என்னன்னா, நீடில்க்காக யூஸ் பண்றது. அதாவது இது வந்து செயின் வரும் பார்த்தீங்களா? இங்க அவுட்லைன் ஸ்டிச்ச செலக்ட் பண்ணி செயின் ஆன் பண்ணிக்கலாம். உள்ள இருக்கிறத ஃபில்ல செலக்ட் பண்ணி மாஸ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த 2யும் நீங்க ஆன் பண்ணாலும் அவங்க மெஷின்ல கண்டிப்பா ப்ரோகிராம் குடுப்பாங்க. அவங்க மெஷின்ல ஃபீட் பண்றப்போ ரன் வரப்ப செயின் ஓடணும். காம்ப்ளெக்ஸ்ல ஓடுற ஃபில் வரப்போ அந்த இடத்துல மாஸ் ஓடணும். அதாவது சென்லி ஸ்டிச் ஓடணும்னு ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதே போல இங்க நீடில் ஹைட் இருக்கும். நீடில் ஹைட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நெறைய வேல்யூஸ் குடுத்துருப்பாங்க. ஏபிசிடி இங்க குடுத்துருப்பாங்க. அதாவது அங்க இருக்கிற ஹெட் பொறுத்து அந்த டைப். மெஷின்ல குடுக்குறது என்னன்னா, மேக்ஸிமம் 2 வரைக்கும் குடுக்கலாம். ஆனா அவங்க வந்து 1 தான் குடுப்பாங்க நீடில் ஹைட். ஸ்டிச்சோட நீடில் ஹைட். அது எதுக்குன்னா, இந்த மாரி இப்படி மேல தூக்கி இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து 1 தான். இந்த இவ்ளோ இப்படி வரும் ஸ்டிச். இந்த 1 ஜாஸ்தி இருந்துச்சுன்னா, ஸ்டிச் ஸ்டிஃப்பா இருக்காது. வளைஞ்சிரும். அமுந்த மாரி ஆயிரும். அப்ப வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஷேப்பே மாறிரும். அதுக்காக தான் 1 குடுப்பாங்க. அது வந்து அங்க தேவைக்கு தகுந்த மாரி தான் அவங்க குடுப்பாங்க. ஓகேவா? Thank you.